கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். இன்றைக்கும் சங்கீதம் 91 அதிகாரம் 10 சொல்கின்றது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக்கொடுக்கின்றது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கின்றார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி வாதை உன் கூடத்தை அணுகாது என்று கட்டளையிடுகின்றார். பாருங்க, இந்த ஆசீர்வாதம், இந்த ஐக்கியம், இந்த விடுதலை, இந்த சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் விசேஷ விதமாய் தேவன் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் அநேக கவலைகளோடு, சஞ்சலத்தோடு, தீர்ப்போடு, பலவீனத்தோடு அல்லது ஏமாற்றத்தோடு நீங்கள் வாழ்க்கையை கடந்து வரலாம். கர்ப்பத்தின் கனி இல்லையே, என்னால் ஒரு வீடு கட்ட முடியவில்லை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னால் மேலே வளர முடியவில்லை என்று சொல்லி பலதரப்பட்ட ஒரு எண்ணங்களோடு நீங்கள் போராடி கொண்டு வரலாம். கிறிஸ்தவ சமூகமே உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். இந்த சூழல் பார்த்தால் ஆண்டவர் சொல்கின்றார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை சுட்டி காட்டுகின்றது. எந்த விதமான பிசாசின் தந்திரமும் மனித சாரான சக்திகளும் உங்களை தொட முடியாது என்று இந்த வார்த்தை நமக்கு அழகாய் சுட்டி காட்டுகின்றது. நாம் இந்த வார்த்தையை நம்பி அதில் அர்ப்பணிப்போடு இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தையின்படியே தேவனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எதையெல்லாம் கிறிஸ்துக்குள்ளாய் நாம் இழந்து போனோமோ அதையெல்லாம் பல மடங்காய் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு விசேஷமான ஒரு ஆவி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஐக்கியம், ஒரு விடுதலை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க கிருபை செய்கின்றார். ஒருவேளை நீங்கள் நிந்திக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, துயரப்பட்டு காணப்படலாம். அந்த தடைகளெல்லாம் மாற செய்து கிறிஸ்து உங்களை புது மனுஷனாய், புது சிருஷ்டியாய் இந்த சமூகத்தில் எந்த விதமான வாதங்களை அணுகாதபடி அவ்வளோ பாவம் நீங்கள் செய்து சமாதான கட்டினாலே உங்கள் வாழ்க்கையை கட்ட தேவன் விரும்புகின்றார். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, விசுவாசத்தை போன்ற பண்ணுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் நீதியுள்ள ஒரு வாழ்வை வாழ முடியும். இந்த சமூகம் உங்களை கண்டு கைகொப்பி வணக்கம் சொல்லும். அந்த அளவிற்கு தேவன் உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே ஒரு மகளாய் நிறுத்துவார். கர்த்தரை விசுவாசிங்கள், நம்பிக்கையிலே உறுதியாருங்கள், ஜெபத்திலே உறுதியாருங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசைப்பார். கர்த்தர் தாமே நம்ம எல்லோரும் ஆசைப்பாராக. ஆமீன்.